அவருடைய எல்லா படைப்புகளும் நமக்கு கிடைக்கல. இன்று வரைக்கும் அவர் நிறைய ஆய்வாளர்களையும், ஆராய்ச்சியாளர்களையும் சுறுசுறுப்பா வச்சிருக்கார். அவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கலாம். அவருடைய வயது இப்போ 143 ஆயிருக்கலாம். ஆனாலும் அவர் வந்து ஒரு பழைய ஆள் கிடையாது. ஒரு புத்தம் புதிய ஆள் தான். சரி. நம்ம அந்த அகவையுடைய இலக்கத்தை வச்சு முடிவுக்கு வர முடியாது. அதனால நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய வந்து அவருடைய கவிதைகள் மட்டும் இல்லாமல் கட்டுரைகளை படித்தேன். நான் வந்து அவருடைய கவிதைகளுக்கு உரை எழுதுகின்ற அந்த பணியை தொடங்கியிருக்கேன். சரி. அப்போதான் அவரை பற்றி இன்னும் நிறைய ஆழமாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. நிறைய பேர் வந்து அவரை வந்து கவிதைகள் மட்டும்தான் அவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவருடைய வீச்சு ரொம்ப பெருசு, அவருடைய அறிவு ரொம்ப பெருசு, அவருடைய ஆழம் மிக அதிகம். அது வந்து அவருடைய கட்டுரைகளில் தான் நமக்கு தெரியுது. இவருக்கு இந்த துறையெல்லாம் பரிச்சயம் உண்டா, இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை உண்டா? அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, சொல்லடி சிவசக்தி. ஆமா, எதுக்கு சுடர்மிகு அறிவுடைய அந்த சுடர்மிகு அறிவு முழுமையாக எல்லாருக்கும் போய் சேரலை. கல்வித்துறையை பற்றி பேசியிருக்காரு, தொழில்துறையை பற்றி பேசியிருக்காரு, அறிவியல் பற்றி பேசியிருக்காரு. அதெல்லாம் தொடாத துறைகளே இல்லை. சரிதான் சரிதான். அது வந்து நான் புத்தகத்துக்கு நான் உரை எழுதும்போது தான் எனக்கு தெரிந்தது. அப்போ என்னை அவர் பிடித்து கொண்டார் அப்படின்னு சொல்லணும். ஒரு என்ன சொல்றது, ஆக்கிரமித்து கொண்டார் அப்படின்னு சொல்லணும். அப்போதான் இன்னும் அவர்கிட்ட நான் நெருங்கின மனதளவில். நிறைய இது நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிறைய அவரை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது உள்ளே போக 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 வியப்பாக தான் இருக்குது. ஒரு 38 ஆண்டுகளில் ஒருத்தரால் இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ முடியுமா அப்படின்னா அது ஒரு தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கு. பாரதியார் குறித்த எதிர்மறையான விமர்சனங்கள் வருகிற போது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. இப்போது 2 விதமான விமர்சனங்கள் நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. ஒன்று அறிவு தளத்திலான விமர்சனங்கள். இப்போ வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது, பாரதியார் உட்பட. இப்போ அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சில வரிகள் மீது, அவருடைய சில நிகழ்வுகள், செயல்பாடுகள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். அது வந்து நாகரிகமான முறையில் அறிவுத்தளத்தில் ஒரு கேள்வியாக முன்வைக்கும் போது, அதுவும் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை, ஒரு மிகப்பெரிய மேதை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு சூப்பர் இன்டெலெக்சுவல், விமர்சனங்கள் வருவது இயல்பு. அது வந்து எதிர்கொள்ளலாம். அதை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன். அது ஒரு விதத்தில் அது தேவை. சில சமயங்களில் அது எல்லை மீறி அவரை வந்து ஒரு சின்ன அடுக்குக்குள்ள அல்லது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அவருடைய ஜாதி ரீதியாகவோ அல்லது அவர் மதம் ரீதியாகவோ அவரை விமர்சிக்கிறது,